தெளிவா சொல்லுது. ருத்ராஜ் பயங்கர அட்வான்டேஜ். இது டெவலப்பர்ஸ் எடுத்துக்க ஏலத்துல விலையே போல என்ற மைண்ட் செட்ல அவங்க இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப இருக்க யங் பிளட் அப்படி கிடையாது கைஸ். உருவில் பட்டியல் கூட எடுத்துக்கங்க. பட் நீங்க ஆஷ் என்ன சொன்னது யாராவது இன்டர்வியூல நோட் இந்தியா டீம்லயே வந்து பார்ட் டைமா பவுலிங் போட்டு எடுத்துட்டு இருக்காரு. அத்திரனாவும் அப்படிதான் பிக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேரியேஷன்லயே ஆடுறான், அந்த மாதிரி இதுலயும் ஆடுறான், எல்லா பாலையும் ஆடுறான்ற பட்சத்துல தான் ஒன்னும் உள்ள கொண்டு வந்துருக்கோம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகநாத் யூடியூப் சேனல். ஸோ நிறைய பேர் பர்சனலா மெசேஜ் பண்ணிருந்தீங்க, ப்ரோ உங்க பிளேயிங்ல நீங்க சொல்லவே இல்லை, சொல்லி கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணுங்க, எப்படி அனலைஸ் பண்ணிருக்கீங்கன்னு. ஆக 2 பேரும் அனலைஸ் பண்ணும்போதே கொஞ்சம் நிறைய குளறுபடி வருதுன்னா டீம்ல ஆள் இல்லாம இல்ல, யாரெல்லாம் ஆட வைக்க போறோம், எல்லாருமே ஆடுற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட் எங்களுக்கு. ஸோ எந்த மாதிரி பிளேயர்ஸ் எப்படி ஆட, எந்த பிளேஸ்ல இறக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கான டிஸ்கஷன். டீம் எப்படி யோசிக்க போகிறது தெரியல, தலைவர் எப்படி யோசிக்க போறாரு நமக்கு தெரியாது, ஸ்டீஃபன் ஃபிளமிங் எப்படி யோசிப்பாங்க தெரியாது. ஸோ இப்போ நமக்குள்ள வந்திருக்க ஒரு யோசனைப்படி நம்ம போலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அடுத்தவங்க சொல்லுவான், 1000 சொல்லுவான், டீம் வந்து அன்கேப்டன் பிளேயர்ஸா போயிட்டீங்க, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இந்த டீம் கை கொடுக்க போகுது தெரியல, பயந்துருவானுங்க, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் ஆட போறாங்க. இதுவே போன வருஷம் நம்ம ஏஜ் பீப்புள் ஆட வச்சுன்னு வச்சுங்க, எல்லாமே அன்கேப்டு எங்கா போயிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்கன்னா ஏதாவது பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்க அதாவது உளவியல் ரீதியா சைக்காலஜிக்கா நம்ம வந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்களாம், அதெல்லாம் கண்ணில் அதாவது கேட்காது. ஏன் உருவில் பட்டியல் கூட எடுத்துக்கங்க, இல்ல டெவலப்பர்ஸ் எடுத்துக்கங்க, ஏலத்துல விலையே போல, அதுக்கடுத்து யாரு வாங்க, நம்ம ட்ரேட் மூலமா கொண்டு வந்தோம். டெவலப்பர்ஸ் என்ன அடி அடிச்சான், ஆனா எல்லாரும் சொன்னாங்க ஏலத்துல போகாத வச்சுட்டு வந்திருக்காங்க, என்ன ஆட போறாங்க, அடிச்சாலும் இல்லையா. உருவில் பட்டியல அவன் அடிச்சு போயிருந்தாலும் தெரியும் உருவில் பட்டியலுக்கு ஒரு கேரக்டர். ஸோ ஆயுஷ் பாத்திரம் எத்தனை பேர் தெரியும், சும்மா தெரியும் லைட்டா, எங்கெல்லாம் சத்தியமா தெரியாது. உள்ள வந்து அந்த மாதிரி பேட்ஸ்மேன் இப்போ வரைக்குமே இந்த பிரசாந்த் வீரும் கார்த்திக் சர்மா பேர் கூட எனக்கு ஞாபகம் வரல, யாருன்னே தெரியல. சரி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் சங்கரா இருக்கலாம், ட்ரிபாத்தியா இருக்கலாம், கூட இருக்கலாம், அந்த பிளேயர்ஸ் தப்பா சொல்ல, பட் அவங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய பிளேயர் நம்ம பேக்கப்பா இந்தியா டீம் இருக்காங்க. ஸோ நமக்கு இருக்கிறது இந்தியா டீம்ல சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியலன்ற மைண்ட் செட்ல அவங்க இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப இருக்க யங் பிளட் அப்படி கிடையாது கைஸ். ஸோ இவங்களுக்கு இந்தியன் டீம்ல இடம் பிடிக்கணும் என்ன இருக்கும், எல்லாம் 19 வயசு 23 வயசு 20 வயசு பசங்க என்ன இருக்கும் மைண்ட்ல, நாம ஆடி காட்டினா டெஃபினட்டா அங்க இருப்போம் இந்தியன் டீம்ல. ஜெய்ஸ்வால் ஒரு எக்ஸாம்பிள், கில் எல்லாருமே எங்கிருந்து போனவங்க தான். ஸோ அந்த எண்ணத்தோட வந்த ஒரு வரப்போற டீம் தான் இது. சும்மா அவன் சொல்லுவான் இது வந்து என்ன அன்கேப்டு, இவனுக்கு பயம் வந்துட்டு, ஒரு பயம் கிடையாது. வெற்றியில தலை இருக்காரு, ருத்ராஜ் இருக்காரு, சாம்சன் இருக்காரு கைட் பண்ண. ஸோ கரெக்டா கொண்டு போகலாம், ஒரு பயம் இல்லை. ஆனா பிளேயிங் லெவல் பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்லிருக்கீங்க. யங் பிளட் கைஸ், இளங்கன்று பயம் அறியாது. ஆமா, அதுதான் நம்ம வாக்கியமா இருக்கணும். பாத்துக்கலாம், தலைவர் மேன்ஷனு செதுக்குவாரு, ஒரு பிரச்சனை இல்லை. பிளேயிங் லெவலுக்குள்ள போனதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பிச்சை பொறுத்து எல்லாத்தையும் பிளேயரை மாத்தி ஆட வைப்பாங்கன்றது என் தாட்டு. சென்னை பிச்சுன்னு வரும்போது டிஃபால்ட்டா இந்த பிளேயிங் லெவல் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இப்போ சேப்பாக் பிச்சை மாத்துற மாதிரியும் ஒரு வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் நம்ம, அது எப்படி மாத்திருக்காங்கன்னு தெரியல எனக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்ச தமிழ் படி ஸ்பின், அதாவது ஸ்பின் ஆடுறோம், ஸ்பின் பழைய பிச்சு மாதிரி இதுவான மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அப்பதான் வந்து தலை வந்து எப்படின்னா சென்னைன்னு வந்துட்டாலே ஒரு 4 ஸ்பின்னர் இருக்கும். ஆமா, மாதிரி ஒரு பிச்சா இருந்துச்சு. அப்புறம் சரி, லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சுன்னா ஐபிஎல்ல என்டர்டைன்மெண்டா கொண்டு போயிடும், பேட்ஸ்மேன் இறங்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுலருக்கு ஃபேவரே இல்லாத ஒரு இதுவாக இருந்துச்சு. பேக் பிளேயர் ரூலே முக்கியமா இந்த எஸ்ஆர்ஹெச்னால வந்த 300-200 அடிக்கிறாங்க. ஸோ பேக் பிளேயர் ரூல்ஸே எங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, எனக்கு பிடிக்கல. குறிப்பா அது வந்து ஒரு கிரிக்கெட்டா பார்க்க முடியல. எதுவே இருக்கிற 11 பிளேயர் வச்சா ஒரு டெய்லண்டா தான் நம்பி இருக்கணும். அதுதான் ஒரு பவுலர் விக்கெட் எடுக்கலாம், 2 விக்கெட், இன்னும் ஒரு 4 விக்கெட் போயிட்டா நம்ம கிட்ட டெய்லர் எடுத்துருவா, நம்ம அவனை ஜெயிக்கலான்னு பார்ப்போம். நீ அந்த டைம் போய் சூப்பர் ஹிட்டர் இருப்பேன். சரி, இதுவே அது ரூல்ஸ்ல வந்துச்சு, நம்ம எதுவும் மாற்ற முடியாது. ஸோ டைரக்டா பிளேயிங் லெவல்ல போயிடலாம். என் பிளேயிங் லெவல் நான் சொல்லிடுறேன். எந்த பிளேயர் ஏதாவது மாத்திரம் இருந்தா நீங்க சொல்லுங்க. இது பல பேர் போட்டு ஒரு அனலைஸ் தான், அதுல இருந்து நான் எடுத்தது தான். ஏன்னா எனக்கு தோணுச்சு இது கரெக்டா இருக்குன்ட்டு. ஸோ ஆயுஷ் மாத்திரை ஓபன் பண்றாரு, இந்த பக்கம் ருத்ராஜ் கைக்வாட் தான் நிக்கிறேன். கண்டிப்பா ஓகேங்களா, ஐ சப்போர்ட். ஓகே. சோ ஆனா வந்து சஞ்சுவும் ஓப்பனிங் இறங்கணும்னு கருத்து இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சஞ்சு வந்து ஓப்பனிங் இறக்கணும், சஞ்சு ஒரு அட்டாக் மோடு போனோம், ருத்ராஜ் வந்து ஒரு சேவியர் மாதிரி டக்குன்னு விக்கெட் போயிட்டா அவர் தெரியும் எப்படி ஸ்டாண்ட் பண்ணணும்னு தான் பலரோட தாட்டு. என்னோட தாட்டும் அதான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் இது வந்து காமனா எல்லாரும் பண்ண ஒரு அனலைஸ்ல இருந்து நான் எடுத்திருந்தது. என்னோட அனலைஸ்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நமக்கு மாத்திக்கலாம், அந்த டீம் மாத்திக்கும். ஸோ இருந்தாலும் கரெக்ட் தான். ருத்ராஜ் ஒன் டவுன் வரும்போது ஒரு சேவியரா இருப்பார். டக்குன்னு ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் போயிடுச்சுன்னா அவர் ஹோல்ட் பண்ண தெரியும். ஸோ அட்டாக் மோட்ல போக மாட்டாரு, கரெக்டாக ஹோல்ட் பண்ணி போவார். ஆயுஷ் மாத்திரம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், 1-2 பால் பார்ப்பாரு, தலைவா அதுக்கு தட்டு விட்டு கட்டு சொல்லிட்டு பண்ணிட்டே இருப்பாரு. சூப்பர் பேட்ஸ்மேனு. அகைன் சஞ்சு சாம்சன் சரி 1 டவுன், அதாவது ருத்ராஜ், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்திரம் இப்படி போயிட்டு நெக்ஸ்ட் டிவால் பிரேவிஸ் வர்றாரு. அதாவது டாப் 3 ஃபிக்ஸ்டு. ஆமா, டாப் 3 ஃபிக்ஸ்டு. நெக்ஸ்ட் டிவால் பிரேவிஸ் வர்றாரு.
டிவால் பிரேவிஸா அண்ணே இந்த தடுப்பாட்டம் துடுப்பாட்டம்லாம் எனக்கு தெரியாது, நம்மளமான அரிக்கும் சுத்திட்டு வந்துடுறேன் என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு விடுங்கடா. அது நீங்க ஸ்டேடியத்துல வந்து பார்த்தா செம்மையா இருக்கும். அந்த நான் அப்பர் கேவ்ல இருந்து பார்த்தேன், அப்படியே முட்டி போட்டு அப்படி பேட் இப்படி உட்காரலாம், ஏதோ ஒரு போர் வீரன் வந்து போருக்கு போற மாதிரி இருக்கு. அந்த அப்பவே தோணுச்சு, அது நான் இன்டர்வியூல கொடுத்துருப்பேன் சேப்பா கவுட்ல, அது அப்பயே தோணுச்சு, டே இவன் நம்மளை காப்பாற்ற போறல டேன்ற மாதிரி. சரியான ஒரு செட்டப் வந்து. ஸோ டிவா பிரேவிஸ் வர போறான், உங்க அப்பா அம்மாவனே விட்டு தட்டு கட்டி நீ என்ன போடு, ஒண்ணு அவுட்டு இல்ல அடி எட்டு அடிப்பேன். ஸோ பவர் பிளேவில் பயங்கரம் யூஸ் பண்ணல. பவர் பிளேவில் அவ்வளவு சீக்கிரம் வருவாங்க தெரியல, ஏன்னா அதுக்கு 2 wickets போகணும், அப்பதான் டிவா பிரேவிஸ் இருப்பாரு. நெக்ஸ்ட் கார்த்திக் சர்மா. சரி, கார்த்திக் சர்மாவோட ரோல் சொல்லுங்க, நல்லா பாத்துக்கங்க. ஸோ கார்த்திக் சர்மாவுக்கு 19 இயர் தான் ஆகுது. ஸோ மிடில் டு லோயர் ஆர்டர் ஃபினிஷிங் தான் ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கான் இப்போ வரைக்கும். ஓகேங்களா? ஸோ மிடில் ஆர்டர்ல போயிட்டு ஒரு சேவ் பண்ணுறது, நல்லா ரன் ஏற்றி வருது. ஸோ லோயர் ஆர்டரும் போவான். ஸோ இவ்வளவு சீக்கிரம் வருவானு தெரியல, பட் டிவால் பிரேவிஸ்க்கு எடுத்து கார்த்திக் சர்மா வரட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே டவுட் தான் எனக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உர்வில் பட்டேல் ஆல்ரெடி ஒரு என்ன சொல்றது, ஆல்ரெடி சிஎஸ்கேக்காக ஆடி இருக்காரு. ஸோ உர்வில் பட்டேல் இன்னும் அதாவது முழுசா காட்டல, செகண்ட் ஹாஃப்ல தான் உள்ள வந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் உர்வில் பட்டேல் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட். அதாவது நான் ஓப்பனா சொல்லிட்டுமா, அன்கேப்டு பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணது எல்லாமே ஓகே தான், பட் இவங்களுக்குமே போதியமான டைம் கிடைக்கல போன ஐபிஎல்ல உர்வில் பட்டேல்ன்றவருக்கும். இன்னொன்று சொல்லட்டுமா? ஓகே, கார்த்திக் சர்மா உர்வில் பட்டேல் சஃப்ராஸ் கான் போயிடுவாங்க தோணுது. ஏன்னா சென்னை பிச்சில் சஃப்ராஸ் கான் செம்ம ஸ்வீப் ஆடுவான். சஃப்ராஸ் கான் சென்னை பிச்சுக்கு அதான் தேவை. ஓகேங்களா? சென்னை ஒரு பிச்சை நம்ம பார்த்துட்டு மத்த மேபி அவேல வந்து அப்படி யோசிக்கலாம். அவேல வேணா உர்வில் இல்ல கார்த்திக் சர்மா போலாம். இந்த இடமும் நமக்கு டவுட்டா தான் இருக்கு, உர்வில் வருவாரா இல்ல வந்து பிரசாந்த். என்னோட மைண்ட் செட் நான் வந்து உர்வில் விட்டு கொடுத்து போத்தல. ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த பாவப்பட்ட அந்த டீமுக்கு அதிரடின்னு காட்டுறது ஆயுஷ் பத்ரி, உர்வில் பட்டேல், டிவால் பிரேவிஸ் தான். அதனால நம்ம வந்து உர்வில் வந்து யாரும் இங்க குறை சொல்லல. எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயிங் வந்து போவான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு. கார்த்திக் சர்மா உள்ள வரலாம். ஸோ கார்த்திக் சர்மா வந்த உடனே ஏன்னா பாருங்க, லாஸ்ட் 12 மேட்ச் 28 சிக்ஸ் அடிச்சிருக்கான். அதாவது மிடில் ஆர்டர் லோயர் ஆர்டர்ல வந்து சும்மா ஓப்பனிங்லாம் இல்லை, அந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ற திறமை இருக்கு. ஸோ அதனால கார்த்திக் சர்மா போவது என்னோட எண்ணம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா எடுத்து இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கு நிறைய யூடியூப் கமெண்ட் என்னன்னா, சிவம் தூபே இன் பிளேயிங் 11 வேணுமா வேணாமா? அமன் கானை ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு வர கேள்வி, தூபேவா தோனியா இம்பாக்ட் பிளேயர்? அதுக்கே எனக்கு வெடி தெரியாம இருக்கு. நான் தலைவர் டிஃபால்ட் தலைவர் இருந்தாரோ, தலைவர் அப்படியே வைங்க, அது அப்புறம் வரலாம். பட் நீங்க ஆஷ் என்ன சொன்னது யாராவது இன்டர்வியூல நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், அவருமே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. சரி, அது எல்லாமே ஏஜ் ஃபேக்டர் வச்சு கொடுத்துட்டு இருக்கா. இப்ப யாரு வந்து சொல்லு தலைவர் வந்து நீ இதுவரை ஏஜ் ஃபேக்டர்ன்றத தாண்டி அவருக்கு ரெஸ்ட் கொடுத்தா இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அவருக்கு. அதுவும் சொல்றாங்க. பீடாக் சொல்றது 6 மேட்ச் ஆடுவாரு. பீடாக் சொல்ல இன்னும் சொல்றாங்க 6 மேட்ச் ஆடுவாரு, மென்டார்ஷிப் பண்ணுவார் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன யோசிக்கிறேன்னா, அது அப்புறம் வரலாம். பட் சிவம் தூபே பிளேயிங் லெவல்ல இருக்கணுமா இல்லையான்றதே இப்ப பெரிய கேள்வியா இருக்கு. அதுக்கு நீங்களே ஆன்சர் கொடுத்துருங்க. என்னோட லெவல்ல வந்து நான் இது ஜென்ரல் லெவல் நான் எடுத்திருந்தேன். பட் என்னோட லெவல்ல நான் சிவம் தூபே போக மாட்டேன், அவன்கான உள்ள கொண்டு வருவேன். ஸோ எனக்கு விருப்பம், நான் ஓப்பனா சொல்லிடுறேன், சிவம் தூபே உட்கார வச்சுட்டு பிளேயிங் லெவலில் அமன் கான் போயிடணும். பட் டீம் என்ன யோசிக்க சொல்லிட பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு தூபேக்கு தான் இருக்கு. ஸோ நம்ம டைரக்டா தூபேக்கு தான் போவாங்க, எல்லாம் வந்து மறுக்க வேண்டியது இல்லை. பட் நிறைய பேரோட கமெண்ட் தூபேவும் நம்ம ட்ராப் பண்ணலாம், அந்த மாதிரி பிளேயிங் லெவல் வச்சிருக்கிறாங்க. இதுல தூபே ஃபேன்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு புதுசெல்லாம் ஆரம்பிக்காது. எல்லாருமே சிஎஸ்கேன்ஸ் தான். யாரையும் வந்து இதனால ஒன்றும் ஆயிட போதும். நம்ம பெஞ்ச் பண்ணா ஒரு ஸ்ட்ராங் கிடைக்குதா, ஒரு ஸ்ட்ராங் லெவல் கிடைக்குதா, இதுதான் என்னோட தாட். சரிங்களா? நெக்ஸ்ட் தான் வர்றாரு லெஃப்ட் ஹேண்ட் ஜடேஜா. ஜடேஜா தான் மோல் அடிக்கிறீங்க. பிரசாந்த், ஓகேங்களா? கிறிஸ்மஸ் ஸ்டைல் பாக்குறாங்க போல, அப்படியே போலாம். ஸோ பிரசாந்த் நான் எப்பலாம் அப்படியே பேசலாமா? என்னப்பா வாங்க போம்மா, என்னப்பா போம்மா, என்னடா போம்மா. இது எப்படி கேட்கணும் தெரியாது, இது வேற நிறுத்தி அடிக்கிறாருங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பிரசாந்த் எடுத்துக்குங்க, பயங்கரமான ஹிட்டரு, ஸ்பின்னர். ஸோ அப்படியே ஜடேஜா ரோல் அப்படியே பண்ண போறாரு. அதே பிளேஸ்ல வந்து போறாரு. அடிச்சா பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அடிச்சா பாரு பஸ் ஆர்டர். ஸோ பாத்தீங்களா, நமக்கு வந்து நல்ல நேரமா தான் இருக்குது. ஸோ பிரசாந்த் தான் நமக்கு ஒரு திருப்ப முடியாது பருவடி தோணுது. நிறைய முடிக்க முடியாத மேட்சை, நம்ப முடியாத மேட்ச் தான் தலைவர் முடிச்சு கொடுப்பான்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த
ஆன ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்தேன். சும்மா விட்டு தட்டுலாம் இல்ல, அந்த கிளாஸ் இருக்கு அடிக்கிற ஷாட். புரியுது. ஆனா நீ உங்க பிளேயிங் 11 பார்க்கும்போது 2 பேரையுமே நீங்க உள்ள எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடையாது. இது கார்த்திக் சர்மா. ஆமா, கார்த்திக் சர்மா, எய்தர் கார்த்திக் சர்மா ஆர் வந்து பிரசாந்த். இது ரெண்டுத்துல யாரோ ஒருத்தர் தான் உள்ள இருக்க முடியும், தவிர ரெண்டுமே உள்ள போடுவாங்க. இல்ல எனக்கு நான் ஏன் சொல்றேன், பிரசாந்த் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் கன்ஃபார்ம் இருக்கு. ஓகே, அவங்க என்னன்னா அது பிரச்சனை கிடையாது. இங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்ரு. நீ வந்து ஆக்சுவலா என்ன பண்ணலாம்னா 2 பேரையும் ஸ்விட்ச் பண்ணி வேணா விளையாட வைப்பாங்க, தவிர 2 பேருமே உள்ள எடுத்துட்டு வருவாங்கன்றது எனக்குல உடன்பாடே கிடையாது. சரி, அது உங்க கமெண்ட்ஸ்க்கே விட்டு நீங்களே சொல்லுங்க. 2 பேருமே ஆடுவாங்களா இல்ல ஒருத்தர் தான் ஆட வைப்பாங்க? ஒருத்தர் தான் பிரசாந்த் கன்ஃபார்ம். பட் கார்த்திக் ஷெய்தர் ஆடுவாருன்றது என்னோட தாட். எய்தர் ஒன் ஆர் வந்து ஸ்விட்ச் பண்ணலாம், மேட்ச் பை மேட்ச். இப்ப ஃபினிஷர் கிட்ட வந்துட்டல, இப்ப தலைவர் MS தோனி வராரு. சோ இப்ப MS தோனி ஒரு வேளை ஆடுவாரு, ஆடாத பட்சத்துல வேணா நீ கார்த்திக் சர்மா யூஸ் பண்ணலாம்ன்ற ஃபினிஷர். ஓகே, கண்டிப்பா MS தோனி ஆனா ஆட போறாரு, அதான் உண்மை. MS தோனி எல்லா மேட்சும் ஆடுவாரு. அது இம்பாக்டா இல்ல வந்து ஃபுல் மேட்சான்றத வந்து நம்ம என்னோட தாட் நான் சொல்லிடுறேன். இது ஃபுல்லாவே யங் ஸ்குவாட் இருந்தனால இப்ப இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன தெளிவா சொல்லுது, ருத்ராஜ் பயங்கர அட்வான்டேஜ். இது மாதிரி சீனியர் டீமை ஹேண்டில் பண்ண ப்ரெஷர். சீனியர் டீம்னா எல்லாமே சீனியரா இருந்தாங்க. ரஹானே இருக்கட்டும், அப்போ அவர் வந்து புதுசுல இருந்த முரளி விஜய் இருந்து எல்லாருமே MS எல்லாருமே வந்து சீனியர். இதை பண்ணலாமா அப்படின்னு தைரியமா ஒரு ஆள் சொல்ல முடியாது. பட் இப்ப அப்படி கிடையாது. எல்லாமே 19, 20, 25 பசங்க இப்ப கிரிக்கெட் ஆடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ டெஃபரட்டா ஒரு மூவ் பண்ணுவார், ஒரு டிசிஷன் எடுப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல மட்டும் MS தோனி வந்து கைட் பண்ணி கொடுப்பாரு. அதனால இம்பாக்ட் பிளேயர்ன்றது கஷ்டம் தான். நான் 100% ஷூரா இருக்கேன் வந்து தோனி இம்பாக்ட். அதாவது என்ன சொல்றதா, எனக்கு ஃபீல்டிங்ல இருப்பாரு, கீப்பரா இருப்பாரு. பேட்டிங் வரும்போது அவர் ஆட மாட்டாரு, ஒரு இம்ப்ளண்ட் ஆட விட்டுருவாருன்ற. இல்ல பேட்டிங்க்கு தான் ஒன்று நான் சொல்றேன். அதான் நானும் சொல்றேன். ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்து இங்கதான் பயப்படுறாங்க பசங்க. டெத் பவுலிங் காம்போவே நம்ம கிட்ட இல்லையே. என்ன எனக்கு புரியல. என்ன நேதர் எலிஸ் பத்தி என்ன நினைக்கிறேன்? நேதர் எலிஸ் கலைக்கிட்டு தான் இருக்கான். என்னைக்குமே குறை வச்சது கிடையாது. நேதர் எலிஸ் பக்காவா ஃபார்ம்ல இருக்கா. ஆஸ்திரேலியன் பவுலிங் ஸ்குவாடோட ஹெட் தான் இப்போ நேதர் எலிஸ். அந்த அளவுக்கு T20க்கு அந்த அளவுக்கு நேதர் எலிஸ் உருவாயிட்டாங்க. T20 ஆர் ஓடி சம்திங் கேள்விப்பட்டேன். ஸோ நேதர் எலிஸோட பேச வேரியேஷனும் கரெக்டாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது, பார்த்துக்கலாம். ஸோ பேட்டிங்லயும் லைட்டா அந்த எபிலிட்டி இருக்கு, 6 அடிக்கிற எபிலிட்டி. 100 அகமத்து சொல்லவே தேவையில்லை. லாஸ்ட் டைம் கிட்ட போயிட்டு பர்பிள் கேப்பை விட்டாரு. ஸோ அதனால டெஃபினட்டா 100 அகமத்து வந்து டிஃபால்ட் பிளேயிங் 11. மேட் ஹென்ரியா, ஜாக் ஃபோல்ஸ். எனக்கு ஜாக் ஃபோல்ஸோட லெஃப்ட் ஸ்விங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவனை ஆட வச்சிடலாம் சென்னை பிச்சுன்னு தோணுது. அந்த ஆங்கிளே வேற மாதிரி வருதுங்க, வித்தியாசமா போறாரு. ஸோ ஜாக் ஃபோல்ஸ் உள்ள கொண்டு வர எனக்கு ஒரு எண்ணம். பட் CSK எப்படி யோசிப்பாங்க தெரியல. ஆக்சுவலா இங்க மேட் ஹென்ரிக்கே வேலை இருக்காது தெரியல. ஏன்னா அன்ஷுல் காப்போச்சு ஆட வச்சிருவாங்க. என்னோட இது அப்படியே வந்து சென்னை பிச்சா இருந்தா நல்லா சொல்றேன் கேளுங்க. மேட் ஹென்ரிக்கு பதிலாக அன்ஷுல் காப்போச்சு உள்ள வந்து மேட் ஹென்ரிக்கு பதிலாக அகில் ஹுசைனுக்குள்ள போயிடுவாங்க. சென்னை பிச்சுனா இதான் நடக்க போகுது. இன்னுக்கான பிச்சு தான் இதான். ஓகேங்களா? ஸோ அவையில வேணா வேற மாதிரி, அதாவது பிச்சை பொறுத்து மாறும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் டிஃப்ரெண்டா இருக்கும். மேட் ஹென்ரிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உள்ள இருக்கலாம். ஆனால் சென்னை பிச்சா இருக்கும் பட்சத்தில் 3 ஸ்பின்னரா போவாங்க. 100 அகமத்து, அகில் ஹுசைன், பிரசாந்த் வீர். ஸோ பிரசாந்த் வீர் புதுசா IPL போட போறாரு. பிரசாந்த் வீர்ன்ற இடத்துல வந்து நான் வந்து அகில் ஹுசைன் வேணா ட்ரை பண்ணலாம்னு என்னோட கருத்து. பட் பிரசாந்த் வீர் டிஃபால்ட்டா பிளேயிங் லெவல் இருப்பான், நீ பாப்பேன். ஸோ இம்பாக்ட் பிளேயரா கலில் அகமது ஒன்றாவது பவுலரு. ஸோ கலில் அகமது வந்து போட போறாரு. அவரோட இடத்துல தான் யாராவது இம்பாக்ட் பிளேயரா அவர் உட்கார வச்சுட்டு யாராவது ஆடிக்கு போறாரு, என்ன கதையை பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவலா நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுல 2 சேஞ்சஸ் பண்ணா இதான் நடக்கும். ஒன்னு தூபேவை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, பண்ணா அமன் கானை. இல்லையா சஃப்ராஸ் கானுமே பண்ண வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம். சஃப்ராஸ் கான் உள்ள வரலாம், கார்த்திக் சர்மா பிளேஸ்ல வரலாம். இல்ல சரி இப்படி வச்சுப்போம், தூபேவை அப்படியே விட்டுருங்க. தூபேவை வந்து பிளேயிங் லெவல் இருப்பாரு, வழியே இல்ல, தலைவர் விட மாட்டாரு. இந்தியா டீம்லயே வந்து பார்ட் டைமா பவுலிங் போட்டு விட்டு எடுத்துட்டு இருக்காரு. அது அவன் சூப்பரா பவுலிங் போடுறாளா இல்ல அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல பேட்டிங்கு. ஸோ விக்கெட் விழுது. எனிவே அப்ப சிவம் தூபே வந்து டிஃபால்ட்டா பிளேயிங் லெவல் இருப்பாங்கன்னா வை கான் வி கோ டு சஃப்ராஸ் கான். சஃப்ராஸ் கான் ஏன் எடுத்து போகக்கூடாது இன் பிளேஸ் ஆஃப் கார்த்திக் சர்மா? இதுதான், அதாவது ஆஃப்டர் டிவால் பிரேவிஸ் விக்கெட்டுக்கு அப்புறம் நீங்க சஃப்ராஸ் கான். இந்த விஷயங்கள்லாம் தான் குழப்பமா இருக்குன்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு இல்ல இது சின்ன சஃப்ராஸ் கான் சென்னை பிச்சில் அஸ்வின் அண்ணாவே சொல்லுங்க, சென்னை பிச்சுக்கு ஸ்வீப் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அகில் வந்து சென்னை பிச் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றீங்க, மேட்ச் எங்க நடக்குதுன்னு அதான் சொல்றேன். இப்போ கார்த்திக் சர்மா எல்லாம் வெளியே போனா இல்ல, கார்த்திக் சர்மாவோட எபிலிட்டி இருக்கா நமக்குன்னு தெரியுமான்னு கேக்குறேன். அதாவது கார்த்திக் சர்மாவோட எபிலிட்டி நான் பார்த்தேன். ஸ்பின்னும் நல்லா இருந்தாரு, பேசு நல்லா இருந்தாரு. ஓகேங்க, சென்னை வந்து இதுல இருக்கா, ஹோம் கிரவுண்ட் இருக்கான்னு கேக்குறேன். நமக்கு அந்த லிஸ்ட் வரணும்ல, அது சொல்றீங்களா? அது பாத்துக்கலாம். சோ வந்து நீங்க அந்த பிச்சுக்காக மட்டும் நம்மளால எடுக்க வாய்ப்பு இல்லை.
ஸோ இப்படிதான் என் தாட்டு போகுது. என் தாட் வந்து இந்த பிளேயிங் லெவன்ல யாரெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா கார்த்திக் சர்மா ஆர் பிரசாந்த் எய்தர் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் உள்ள இருப்பாங்க ஃபார் டெஃபினட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அகில் ஹுசைன் உள்ள வரலாம், அதான் மேட் ஆண்ட்ரி பதில் வரலாம், மேட் ஆண்ட்ரி பதிலா வரலாம். ஸோ இதுதான் சேஞ்சஸா இருக்கும் மேபி. இப்போ நீ கேட்கறீங்களா எதுக்காக சென்னை பிச்சு இழுக்க முடியுதா? சென்னை எப்படி நம்ம ஹோம்லோடு சேப்பாக்கில் மேட்ச் இருக்கு போகுது 7 மேட்ச். நான் எதுக்காக அது இழுத்தேன்னா ஸ்பின் அதிகமாக எடுபடுதுன்னா 3 ஸ்பின்னரா போயிட்டு வர தலைவர். ஒரு காலத்துல ஜக்காத்தி எல்லாம் வச்சு உரட்டினாக்கா அது ஒரு காலம். அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். அது ஓகேதான். ஸோ ஆனா இது வந்து ஒரு விஷயம் தெரியுது, நமக்கு பேக்கப்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கும்போது மேபி அவங்க வந்து யோசிக்கலாம், ஸ்விட்ச் பண்ணி ஆட வைக்கலாம், எந்தெந்த பொசிஷன்ல யார் செட் ஆகலான்ட்டு அவங்க வந்து ஆடி பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்தந்த பொசிஷனுக்கு அவங்கள ஆட வச்சுட்டு அப்புறம் தான் அவங்களால டிசைட் பண்ணுவாங்க. மார்ச் 16 இல்லை 15 ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆர்சிபி வர்சஸ் கொல்கட்டான்னு பேசிக்கிறாங்க. அது இன்னும் ஒஃபிஷியலா வரல, வரும் பட்சத்தில் பார்க்கலாம். அதான் இதுதான் சொல்றேன் நான். இது வந்து பக்காவான ஒரு டீமை எடுக்கிறது தான் எடுத்திருக்காங்க. இல்லை ஒரு அன்கேப்டு பிளேயர்லாம் இவ்வளோ க்ளோர் போயிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து க்ரீனை ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அது நாமளே சொன்னோம், க்ரீன் ட்ரை பண்ணுவாதான் ஒரு 25 கோடி மேலே போக முடியல. பட் அன்கேப்டு பிளேயர்ஸாக ஒரு பிரசாந்த் வீரை வந்து நாங்கள் வந்து இப்போன்னு பார்த்து எடுக்கல, கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கோம். கூப்பிட்டு ஆட வச்சிருக்காங்க சென்னை ஸ்கவுட்ல. அதை நோட் பண்ணிதான் காசு தகவல் இருக்கு, கூப்பிட்டு ஆட வச்சிருக்காங்க. ஸோ மேபி பிரசாந்த் இருக்கோ கார்த்திக் சர்மாவோ எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நல்லா ஆடுறீங்க. பத்திரனாவும் அப்படிதான் பிக் பண்ணியிருக்காங்க கரெக்டா. அப்போ ஆமா. ஸோ சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால தான் பிரசாந்த் சொன்னார் எனக்கு பிக் பண்ணுவாங்களானே எனக்கு தெரியாம இருந்துச்சு. பட் நோட் பண்ணியிருப்பாங்களே இந்த மாதிரி வேரியேஷன்லேயே ஆடுறான், அந்த மாதிரி இதுலேயும் ஆடுறான், எல்லா பாலையும் ஆடுறான்ற பட்சத்தில் தான் ஒன்றும் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம பிச்சுக்கு ஒரு இது இருக்குது, தர இருக்குது. ஸோ எல்லா பிச்சுமே ஹோம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ண தான் பாப்பான்னு வச்சுக்கலாம். இது மாதிரி நாம வந்து அப்படிதான் அதிகம் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஃபோட்டோஸ் யாருமே அவ்வளோ ஈஸியெல்லாம் தகர்த்தது கிடையாது. லாஸ்ட் இயர் பயங்கரமா அடிப்பட்டோம். ஸோ அவன் இஷ்டத்துக்கு தமிழில் வச்சுக்கிட்டான். ஈவன் சொல்லக்கூடாது, அந்த பேஜில் அவங்க வந்து ஃபோட்டோஸ் வந்து ஃபோட்டோஸ் தகர்க்கப்பட்டது, டெமாலிஷ் த ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டாங்க. 2-3 டீம் வந்து போட்டுக்கிட்டாங்க. சரி, எங்க கோட்டையை நீங்க ஒரு தடவை தான் அடிக்க முடியும், இன்னொரு தடவை அடிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி தான் நம்ம டீம் வந்து எடுத்திருக்கோம், பண்ணிருக்கோம். அதுக்கு எதாவது சேப்பாக்கே ரீபில்ட் ஆயிருக்கு. ஸோ நத்திங் டு ஒரி. யார் என்ன சொன்னாலும் பிலீவ் இன் சிஎஸ்கே, பிலீவ் இன் எல்லோ. லாஸ்ட் 4 மேட்ச் எப்படி போச்சு போன வருஷம்? 2-3 சேஞ்சஸ் பண்ணுது. டிவால் வாய்ஸ் உள்ள வந்து உருவில் பட்டேல் உள்ள வந்து 230 அடிச்சோம் நினைக்கிறேன். 230 ஜிடி வந்து மண்ணக்க வச்சுங்க. ஜிடி உள்ள போடாம போயிட்டோம். அப்படி எப்படி பண்ணோம்? 3 சேஞ்சஸ் தான் பண்ணோம். ஸோ இருக்கிற ட்ரிப்பாதி கூடலாம் உட்கார வச்சுட்டு கூட அதான் நினைக்கிறேன், ட்ரிப்பாதிலாம் உட்கார வச்சுட்டு ஸ்டேஷன்லாம் உட்கார வச்சுட்டு நம்ம இந்த பிளான் போயிட்டோம். உருவில் பட்டேல், ஆயுஷ் மத்ரே, டிவால் பிராவிஸ் பயங்கரமான ரன் வந்துச்சு. எப்படி? சின்ன சேஞ்சஸ்க்கு இது பெரிய சேஞ்சஸ் தான். அடுத்தவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், வேஸ்ட், அதிகமாக காசு கொடுத்துட்டீங்க. ஏன் நம்ம டீம் பிளேயரே தான் சொல்றாங்க, நம்ம ஃபேன்ஸு அதிகமாக காசு கொடுத்துட்டீங்க, வேஸ்ட். அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது, அனலைஸ் பண்ணவே முடியாது. நாமளே தான் இந்த வாயை தான் சொல்லிச்சு. எத்தனை நாளைக்கு இந்த வயசானவங்க வச்சு ஆட வச்சுட்டு போறீங்க? எத்தனை நாளைக்கு நீங்க வந்து எப்படி சொல்றது, இந்த ட்ரிப்பாதி கூட வந்து நம்ம குறை சொல்லலை. பட் அவங்களாம் வந்து பால் சாப்பிட்டு ஒரு 10 பால் சாப்பிட்டு தான் ஆடுறாங்க அப்படின்ற மைண்ட் தாட் தான் வந்து நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்படி பேசிட்டு இந்த வாய் தான் என்ன கேட்டுச்சு, இவங்க இன்னும் மும்பை மாதிரி ஒரு யங் பிளட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, கரெக்டாக பிக் பண்ணியிருக்காங்க. நோ இஷ்யூ, எதுக்கும் பயப்படாதீங்க, பக்காவாக பார்த்துக்கலாம். இதுதான் என்னோட தாட்டு. ஸோ உங்கள் பிளேயிங் லெவல் எல்லாத்தையும் கமெண்ட்ல போடுங்க. ஆல்ரெடி இன்னொன்று சொல்ல மாட்டேன், ஜெஸ்ஸி ஒன்று சொல்லியிருந்தோம் கரெக்டான, அதாவது நியர்பை 9 பிளேயர்ஸ் எடுத்தாங்களா, அதில் நியர்பை 6 or 5 பிளேயர்ஸ் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஜெஸ்ஸி அன்பளிப்பாக தர்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதை ஜெயிச்சிருக்காரு. அவரோட வீடியோவில் பர்சனலாக அவரை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அவருக்கு அந்த ஜெஸ்ஸி அளிக்கப்படும், அவர் கொரியர் பண்ணிடுவோம், இல்லை எப்படியோ அது வந்து அவங்களுக்கு சேரும். அதை அவங்க தனியாக வீடியோ எடுத்து போடுவாங்க. அது ஒரு ஃபன்னாக கொண்டு போக போகிறோம். வீக்லி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சண்டே குவிஸ் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ ஒரு 5 கேள்வி கேட்போம். 5 கேள்வி கரெக்டாக அந்த ஆன்சர் சொல்கிறவங்க ஃபர்ஸ்ட் எல்லாமே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 5 கேள்வி கரெக்டாக சொல்கிறவங்க அது ஜெஸ்ஸி திரும்பவும் அதே மாதிரி கொரியர் பண்ணுற மாதிரி தான். இதான் நாங்கள் வந்து புதுசாக சரி நம்ம சேனல் நம்ம ட்ரை பண்ணுறோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். அடுத்தவங்க என்ன வேணா சொல்லிட்டு போகிறோம். நாம ஒரு புது முயற்சி, உங்கள் சப்போர்ட் இருக்கணும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறோம். கமெண்ட்ஸ் எப்படி சொல்றாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே பாய்ஸ், டேக் கேர், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.